சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இன்று மாலை கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் நிலையில் ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிந்துள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சற்று நிமிடங்களில் ஏற்றப்படுகிற திருக்குடி வானுயர பறக்க விடப்படுவது போல வானுயர பறப்பது போல நம்முடைய குறைகள் எல்லாம், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம், நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த ஆரோக்கிய அன்னை இறைவிடம் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்வும் உயர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபித்தவர்களாக இந்த சிறு நிகழ்வில் நாம் நினைக்கிறோம். நம்முடைய உடைமைகளையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கின்ற இன்றைய நிகழ்வுகளை நாம் மாதா தொலைக்காட்சியில் நேரடியாக காண்பிருக்கிறோம். சிறப்பாக இறைவனின் நற்செய்தி பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்கள், அருட்பணியாளர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் இந்த ஆரோக்கிய அன்னை ஆசிர்வதித்து அன்னையின் புகழை பாரெங்கும் பரப்புகிற. மேலும் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில அங்கு பக்தர்கள் மக்கள் எவ்வளவு காணப்படுகிறார்கள், அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த வகையில் செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரம் தாயுமானவன். சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்துடைய 52வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கிறது. சரியாக மாலை 5:45 மணிக்கு சென்னை மயிலை மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி மாதாவினுடைய கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடக்கி வைக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தினமும் மாலை 5:30 மணிக்கு நவநாள் ஜபம், சிறப்பு வழிபாடு மற்றும் ஆராதனை வழிபாடு என்பது நடத்தப்பட இருக்கிறது. பெருவிழா, இறையழைத்தல் தினம், ஆசிரியர் தினம், குடும்ப விழா என்ற தலைப்புகள்ல தொடர்ச்சியாக விழாக்கள் என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. விழாவுடைய முக்கிய நிகழ்வாக செப்டம்பர் 7ஆம் தேதி தேர் திருவிழாவும், செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவுடைய. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இன்று மாலை கொடியேற்ற நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கில் மக்கள் அந்த பகுதியில் கூடியிருக்கின்றனர். அந்த காட்சியினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.